ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्णा चैतन्या प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினம், நித்யானந்த திரையோதசி. பகவான் நித்யானந்த பலராமுடைய ஆவிர்பாவம் அவதார தினம். அதனால இன்னைக்கு ரொம்ப இந்த மங்களகரமான நாளில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தது நித்யானந்தபுருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம படித்த ஸ்லோகம் 3ஆம் ஸ்கந்தம் 12வது அத்தியாயத்தில் குமாரர்களும் மற்றவங்க எல்லாம் இப்படி படைக்கப்பட்டாங்க அப்படின்னு 1ஆம் ஸ்லோகத்திலிருந்து 3ஆம் ஸ்லோகம் வரை. மைத்ரேய உவாச்ச இதீதே வர்ணிதக்ஷக்தः காலாக்ய பரமாத்மனः மகிமா வேத கர்ப்போதः யதா சாக்ஷி நிபோதமே. வேதகர்பான பிரம்மா, வேதங்களின் உறைவிடமான பிரம்மா, அவருக்கு பேர் வேதகர்பர். மைத்ரேயர் கூறினார், ஓ கல்வியில் சிறந்த விதுரரே, இதுவரை காலம் போன்று செயல்பட்டு வரும் முழுமுதற் கடவுளின் பெருமைகளை பற்றி உனக்கு நான் விளக்கி கூறினேன். இப்போது நீங்கள் என்னிடமிருந்து அனைத்து வேதங்களுக்கும் உறைவிடமாக திகழும் பிரம்மதேவரின் படைப்பினை பற்றி அறிந்து கொள்வாயாக. பிரம்மா எப்படி கிரியேட் பண்ணுறாரு அப்படிங்கிறத மைத்ரேயர் முனிவர் விதுரட்ட எடுத்து சொல்கிறார். செகண்டரி கிரியேஷன், ஃபர்ஸ்ட் கிரியேஷன், த செகண்டரி கிரியேஷன், சர்க்கா விசர்கா. முதல் படைப்பை பகவானே செய்து விடுகிறார். படைப்புக்கு தேவையான 24 மூலக்கூறுகள், அப்புறம் பிரம்மதேவர் உட்பட எல்லாமே பகவானாலே படைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பிரம்மா எப்படி 2வது கிரியேஷன் பண்ணுறாரு, செகண்டரி கிரியேஷன் பிரம்மா எப்படி பண்ணுறாருன்னு சொல்கிறார். சரி, அப்போ பிரம்மா முதல்ல என்ன படைத்தார்? சசர்ஜாக்ரே அந்த தாமிஸ்ரம் அதத்தாமிஸ்ர ஆதிகிருத் மகாமோகம் ச தமஸ் அஜ்ஞான விருத்தய. பிரம்மா என்ன பண்ணாரு? முதல்ல இந்த 5 விதமான அறியாமை விஷயங்களை படைக்கிறார். அஞ்ஞானம். இங்கே பிரபுபாதர் பொருளூரில் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். 5 விதமான அறியாமை, ஐவகை அஞ்ஞானம். ஐவகை அஞ்ஞானம் என்னென்னது? ஏன் இந்த 5 விதமான அஞ்ஞானத்தை பிரம்மா படைத்தார்? அதற்கான காரணம் என்ன? அதற்கப்புறம் இந்த 5 வகையான அஞ்ஞானத்தை படைத்துவிட்டு பிரம்மா என்ன செய்தார், என்ன சிந்தித்தார் அப்படிங்கிறதா இந்த 2 ஸ்லோகம். 3ஆம் ஸ்கந்தம் 12ஆம் அத்தியாயம் 2வது ஸ்லோகம் 3ஆவது ஸ்லோகமும். 2ஆம் ஸ்லோகத்தில் 5 விதமான அஞ்ஞானம், ஐவகை அஞ்ஞானம் என்னென்னது, அதை ஏன் பிரம்மா படைத்தார், அதுக்கப்புறம் பிரம்மாவுடைய மனநிலை எப்படி இருந்தது. அப்போ முதல் ஸ்லோகத்தில் மைத்ரேய முனிவர் விதுரர்கிட்ட, இது வரைக்கும் நான் உங்களுக்கு காலம் போன்ற பல்வேறு படைப்புகளை பற்றி சொன்னேன், இப்போ பிரம்மா எப்படி அடுத்து சிருஷ்டிப்பு செய்கிறாருன்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிற. ரைட்? அப்போ என்னென்னது ஐவகை அஞ்ஞானம்? சுயவஞ்சனை, மரணத்தை பற்றி அறியாமல் இருப்பது, அப்புறம் நிறைவேறாத ஆசையால் ஆத்திரம் கொள்வது, அல்லது கவலையினால் வருத்தத்தினால கோபம் கொள்வது, தவறாக உரிமை உணர்வு கொண்டாடுவது, அப்புறம் நான் இந்த உடல் என்று கருதி கொள்வது. இந்த 5 ஐவகை அஞ்ஞானம். ஐவகை அஞ்ஞானம் என்னென்னது? முதல்ல சுயவஞ்சனை, 2வது மரணத்தை பற்றி அறியாமல் இருப்பது, 3வது நிறைவேறாத ஆசைகள் அல்லது கவலை துன்பத்தினால கோபம் ஆத்திரம் கொள்வது, கோபப்படுவது, 3வது தன்னை தவறான உரிமையாளனாக
நான்காவது தானே உரிமையாளனாக கருதி கொள்வது. ஐந்தாவது தன்னை இந்த உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்வது. 5 விஷயம். பாருங்க, இந்த ஒட்டுமொத்த ஜட உலகத்துல எல்லாருமே ஏறக்குறைய இந்த 5 விஷயத்துல ஏதோ ஒன்றினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 5லுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லாட்டி ஏதோ ஒன்றிலையாவது பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று வஞ்சனை, ஏமாற்றுவது, அதுக்கப்புறம் மரணத்தை பற்றி சிந்திக்காமல் இருப்பது. கண்ணு முன்னாடியே நிறைய பேர் இறந்துட்டு இருப்பாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், எனக்கு மரணமே வராது, நான் இறக்க மாட்டேன், இல்லை நான் ஏன் மரணத்தை பற்றி கவலைப்படணும், அது பிறக்கவங்க எல்லாம் இறக்கத்தானே போகிறாங்க, அதனால பிறக்கிறவங்கெல்லாம் இறக்க போகிறாங்க, நான் ஏன் மரணத்தை பற்றி கவலைப்படணும், இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், அதனால் மரணத்தை பற்றி கவலை இல்லை, அல்லது மரணத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருக்கு. மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், நான் ஏன் பிறந்தேன், நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், எனக்கு மறுபிறவி இருக்கா, அந்த உடல் எந்த மாதிரி உடலாக இருக்கும், இதை பற்றி எதுவுமே சிந்திக்காமல் இருக்கிறது தான் மரணத்தை பற்றிய கவனம் கொள்ளாமல் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைவேறாத ஆசைகளால் கோபம். இதுதான் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், யாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேசு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காம காம குரோதோ பிஜாயதே. ஒரு எண்ணம் நிறைவேறாமல் போகும்போது கோபமாக மாறுது, கோபம் வருது, அல்லது தேவையில்லாத கவலை துன்பத்தினால கோபம் வருது. கோபம் அப்போ ஏமாற்றும் தன்மை, அதுக்கப்புறம் மரணத்தை பற்றி கவலை கொள்ளாமல் இருப்பது, இல்லை மரணத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருப்பது. கவலை கொள்ள வேண்டியதில்லை, மரணத்தை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சு கொள்றது. இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், இறப்பு சுழற்சியிலிருந்து எப்படி விடுபடுறது, இதை பற்றி சிந்திக்காமல். அதுக்கப்புறம் கோபம், அப்புறம் தன்னையே உரிமையாளனாக கருதி கொள்வது. நான் என்னுடையது, என்னுடைய மொழி, என் மதம், என் இனம், என் இனத்துக்காக நான் போராடுகிறேன், என் மதத்துக்காக நான் போராடுகிறேன், என் மொழிக்காக நான் போராடுகிறேன், என் சொத்துக்காக நான் போராடுகிறேன். தவறான உரிமை கொண்டாடுவது. அப்புறம் இது எதனால் வந்தது, நான் இந்த உடல் என்பதால் வந்து, நான் இந்த உடல் எல்லாம் நானே அனுபவிப்பாளன். இதுதான் 5 விதமான அறியாமை, ஐவகை அறியாமை. சுயவஞ்சனை, ஏமாற்றும் தன்மை, மரணத்தை பற்றி சிந்திக்காமல் இருப்பது, மரணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும், மரணம் வந்தால் என்ன செய்யணும், எப்படி மீண்டும் பிறவா நிலை அடைகிறது, அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறது. அப்புறம் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுவது, தன்னை தவறான உரிமையாளனாக கருதி கொள்வது. அதுக்கப்புறம் நான் இந்த உடல் என்று இருக்கிறது. சரி, இதை ஏங்க பிரம்மா படைச்சாரு, இதெல்லாம் படைக்க போய் தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதை போய் முதல்ல பிரம்மா இதை போய் படைச்சிருக்கிறாரு. போயும் பிரம்மா இதைவா படைக்கணும். சுயவஞ்சனை, மரணத்தை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறது, தேவையில்லாத விஷயங்களுக்கு கோவப்படுறது, தன்னை உரிமையாளனாக கருதி கொள்வது, தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்வது. இதே போயுமா பிரம்மா செய்யணும். அப்போ ஏன் செய்தார், எதற்காக செய்தார், எதன் அடிப்படையில் செய்தார்? அப்போ பிரபுபாத் பொருளுரையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். பல்வேறு வகையான உயிரினங்களை படைப்பதற்கு முன்பாக ஒரு உயிர்வாளி இந்த பௌதிக உலகில் வாழ்வதற்கான சூழ்நிலையை பிரம்மா படைத்தார். அப்போ இந்த ஜட உலகம் பகவான் சொல்கிற மாதிரி துக்காலயம் அசாஸ்வதம், துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாதது. இந்த ஜட உலகம் துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாதது. இங்கே இருக்கிற எல்லாரும், இந்த ஜட உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த ஐவகையான அறியாமையால் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த ஐவகையான அறியாமையால் மாட்டிக்கொண்டார்கள்? அடுத்த கேள்வி வரும் இல்லையா? ஒரு உயிர்வாளி தனது உண்மையான அடையாளத்தினை மறந்தால் அல்லாது அவரால் பௌதிக உலகில் வாழ முடியாது. ஆகையினால் பௌதிக தோற்றத்தின் முதல் நிபந்தனையே ஒருவன் தனது உண்மையான அடையாளத்தினை மறந்திருப்பதே ஆகும். பார்த்தீங்களா? இங்கே வந்து இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்கணும்னு ஒருத்தருக்கு என்ன இருந்ததுன்னா,
அவர் வந்து அவருக்கு என்ன அவருக்கு வந்து தன்னோட உண்மையான அடையாளம் புரியாமல் இருக்கு. ஒரு ஜீவாத்மாவுடைய உண்மையான அடையாளத்தை மறந்திருந்தால் அல்லாது அவரால் இந்த ஜட உலகத்தை அனுபவிக்க முடியும். அப்போ உண்மையான அடையாளம் என்னது? நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் அனுபவிப்பாளன் அல்ல, நான் அனுபவிக்கப்பட வேண்டியவன். நான் வந்து அனுபவிப்பாளன் அல்ல, நான் அனுபவிக்கப்பட வேண்டியவன். இதை மறந்ததுனால தான் நம்ம இந்த ஜட உலகத்தில் அனுபவிக்கின்ற எண்ணம். நான் அனுபவிக்கணும், நான் இந்த உடல். அப்போ அடுத்த கேள்வி வந்துடலாம், அது ஏன் வந்தது? அது ஏன் வந்தது? மேலும் ஒருவர் தனது உண்மையான அடையாளத்தினை மறந்தால்தான் அவர் மரணத்தை கண்டு அஞ்சுவார். சரிங்களா? ஒருத்தர் வந்து தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக்கிட்டாதான் மரண பயம். நான் அந்த உடலில் ஆத்மான ஏது மரண பயம்? சரி, இப்போ ஏன் இந்த மாதிரி நடந்தது, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, பிரபுபா என்ன எழுதுறாரு, பௌதிகத்தினுடைய உடனான தவறான அடையாளமே பரம நெறியாளரின் ஏற்பாட்டினால் வழங்கப்படும் பொருட்களின் மீதான தவறான உடைமை உரிமையை காரணமாகும். உயிர்வாழ்க்கு வழங்கப்படும் அனைத்து பௌதிக வளங்களும் கட்டுண்ட அவனது வாழ்வில் அவன் அமைதியாக வாழ்க்கை வாழும் தன்னுணர்வு பெறுவதற்காக தனது கடமைகளை முறையாக நிறைவேற்றுவதற்காகவும் ஆகும். அப்போ இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தவறான அடையாளத்தின் நிமித்தம் கட்டுண்ட ஆத்மா பரமபுருஷர் பகவானின் ஆஸ்திகளின் தவறான உரிமையோடு கொண்டார். இந்த உலகம் எனக்கு சொந்தம், இந்த பூமி எனக்கு சொந்தம், எனக்கு அது சொந்தம், இது சொந்தம். இதெல்லாம் ஏன் வருதுன்னா இந்த பொய் அகங்காரம், மமக்காரம், அகங்காரம். இது ஏன் வந்தது? அடுத்த கேள்வி வரும் இல்லையா? இது ஏன் வந்தது? பரமபுருஷர் பகவானின் படைப்பே பிரம்மதேவர் என்றும் பௌதிக தோற்றத்தில் உயிர்வாழிகளை பந்தப்படுத்தும் ஐவகை அஞ்ஞானங்களும் பிரம்மதேவரின் படைப்பே என்றும் கூறுகிறது. பிரம்மதேவரின் மந்திரக்கோளுக்கு கட்டுப்பட்டே உயிர்வாளிகள் இருக்கின்றன என்று புரிந்து கொள்ளப்படும் பொழுது உயிர்வாளிகளை பரமபுருஷருடன் இணைத்து பார்ப்பது சிரிப்புக்குடையதாகும். பதஞ்சலி கூட இந்த ஐவகை அஞ்ஞானத்தை உண்டு என்று ஏற்றுக்கொள்கிறார். சரி, இப்போ ஏன் வந்ததுன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஏன் இந்த படைப்பு? அப்போ பிரம்மா முதல்ல என்ன, இங்கே பிரம்மா முதல்ல என்ன ஃபீல் பண்ணுறார்? திருஷ்டுவா பாபியசிம் சிருஷ்டிம் ஆத்மானம் அமன்யத பகவத்யான பூதேன மனசான்யாம் ததோ சிருஜத். இது போன்ற தவறான படைப்பினை பாவமாக கருதிய பிரம்மதேவர் தனது செயலினால் மிக மகிழ்ச்சி அடையவில்லை. அதனால் அவர் முழுமுதற் கடவுளை தியானித்து தன்னை புனிதப்படுத்தி கொண்டார். இதன் பின்னர் அவர் படைப்பின் அடுத்த கட்டத்தை துவங்கினார். அப்போ ஏன் இந்த ஐவகை அஞ்ஞானம் படைக்கப்பட்டதுன்னா, இந்த ஐவகை அஞ்ஞானம் இல்லாம இந்த ஜட உலகத்துல ஒருத்தரால வாழ முடியாது. ஏன்னா கிருஷ்ணரை மறந்திருக்கணும், பகவானை மறந்திருக்க வேண்டும், நானே அனுபவிக்க வேண்டும், இது எல்லாமே என்னுடையது, எனக்கு பிடிக்காமல் ஏதாவது நடக்கும்போது கோபம் வருகின்றது, அப்ப இதெல்லாம் அஞ்ஞானம் தானே. அப்போ பகவான் வந்து ஜீவாத்மாவுடைய சிறு சுதந்திரத்தில் தலையிடுறது இல்லை. இப்போ கிருஷ்ணரை எடுத்துட்டோம்னா அவர் வந்து ஸ்வராட், பூர்ணமான சுதந்திரம் உடையவர். கிருஷ்ணா வந்து பூர்ண சுதந்திரம் உடையவர். நம்ம எல்லாருமே அவருடைய சிறிய அம்சம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. உயிர்வாழிகளாகி நாம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சிறிய அம்சமா இருக்கிறதுனால அவர்கிட்ட இருக்கிற குணங்கள்லாம் எங்கிட்ட இருக்கு. அவரு நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். அவர் ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். அவர் சுதந்திரமானவர், நானும் சுதந்திரமானவன். அப்போ சுதந்திரம்ங்கிறது ஜீவனுக்குள்ள இருக்கு. நம்ம எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்கு, எல்லா ஜீவாத்மாவுக்கும் சுதந்திரம் இருக்கு. ஆனா அந்த சுதந்திரத்தை ஜீவாத்மா துஷ்பிரயோகம் செய்யும் பொழுது அவனுக்கான ஏற்பாடு தான் இந்த ஜட உலகம். யார் வந்து கிருஷ்ணர் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்களோ அவங்களுக்கான ஏற்பாடு தான் இந்த ஜட உலகம். நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஜட உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்வாழிகளும், தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, மனுஷங்க,
84 லட்சம் வகையான உயிரினங்கள், கோடான கோடி உயிரினங்கள், கோடிக்கணக்கான அண்டசராசரங்கள், அந்த கோடிக்கணக்கான கிரகங்கள், அதுல எல்லாம் உயிர்வாழிகளாக இருக்காங்க. அப்போ இந்த ஜீவாத்மாக்கள், இந்த ஜட உலகத்தில் இருக்கிற ஜீவாத்மா எல்லாருமே இந்த ஐவகை அஞ்ஞானத்துக்கு உட்பட்டோம். ஏன்னா நம்ம சுதந்திரத்தை நம்ம துஷ்பிரயோகம் பண்ணுறோம். அதுதான் இங்கே ப்ரோப்பா சொல்கிறார். பொருளுள்ள ப்ரோப்பா என்ன சொல்கிறாரு, ஒவ்வொருவரின் அகத்திலும் இருந்து கொண்டு அவர்களின் நினைவுக்கும் மறதிக்கும் தாம் உதவி செய்வதாக கூறுகிறார். இங்கே பகவான் கருணைமயமானவராயிற்றே, அவர் ஏன் ஒருவரை நினைக்கவும் பிறதொருவரை மறக்கவும் வைக்கிறார்? ஏன் ஒரு சில ஜீவாத்மாக்கள் மட்டும் ஆன்மீக லோகத்தில் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக மறக்கிறது இல்லை? ஏன் ஒரு சில ஜீவாத்மா மட்டும் மறந்து ஜட உலகத்துக்கு வராரு? அப்போ ஏன் ஒருத்தர் மறந்து போகிறாரு, ஏன் ஒருத்தர் மறக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். பிரபுபாதரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்கிறார். ஸோ முதல்ல என்னதுன்னா, பெரும்பாலான பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அறியாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினாலேயே பிரம்மதேவர் இதனை செய்ய வேண்டியதாக இருந்தது. அரசாங்கத்துக்கு பொதுமக்களை ஜெயிலில் போடணுங்கிற எண்ணெல்லாம் கிடையாது. அரசாங்கம் பொதுமக்களை ஜெயிலில் போடணும், அவங்கள தண்டிக்கணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. ஆனால் அப்படி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஏன்னா பொதுமக்களில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அரசாங்கத்தோடைய சட்டத்திட்டத்தை பின்பற்றவங்களும் இருக்காங்க, அதுக்கு எதிராக செயல்படுறவங்க இருக்காங்க. அப்போ அங்கே என்ன கேள்வி வருது? ஏன் அரசாங்கம் காவல்துறையை வச்சுட்டு இருக்கு, எதற்காக போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஜெயிலு? ஏன்னா பொதுமக்களில் அரசனுடைய சட்டத்திட்டத்தை பின்பற்றுறவங்களும் இருக்காங்க, அதை புறக்கணிக்கிறவங்களும் இருக்கு. அப்போ அங்கே கேட்க முடியுமா, இவனே அரசாங்கத்தின் சட்டத்தை பின்பற்றவில்லை, ஏனென்றால் அவன் தன் சுதந்திரத்தை, அரசாங்கம் கொடுத்த சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார். இப்போ அரசாங்கம் நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு. நீங்கள் கார் ஓட்டலாம், பைக் ஓட்டலாம், லாரி ஓட்டலாம், நீங்கள் வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம், எல்லாமே சுதந்திரம். பொதுமக்களுக்கு சுதந்திரம் உண்டு. இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம். ஆனால் அரசாங்கம் முறையாக செய்ய சொல்லும். இடத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறீர்களா, வீடு அப்ரூவல் வாங்கியிருக்கீங்களா, உங்கள் பைக்குக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு லைசன்ஸ், உங்களுக்கு வண்டி வாகனம் ஓட்ட லைசன்ஸ் இருக்கா இல்லையா? போலீஸ்கார் செக் பண்ணுறார். வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது போலீஸ்கார் மறித்து கேட்குறாரு, லைசன்ஸ் எடுங்க, எங்கே உங்கள் லைசன்ஸ், ஏன் ஹெல்மெட் போடல? அப்போது வண்டி வாகனம் ஓட்டுவதற்கு சுதந்திரம் உண்டு, சட்டத்திட்டமும் உண்டு. இல்லை நான் வண்டி வாகனம் ஓட்டுவேன், சட்டத்திட்டத்தை பின்பற்ற மாட்டேன்னு சொல்ல முடியும். போலீஸ்கார்ட்ட போய் என் சுதந்திரத்தை நீங்கள் தலையிடாதீங்க, எனக்கு வாகனம் ஓட்டுற சுதந்திரம் கூட இல்லையா, உன்னை ஓட்ட வேண்டாம்னு யார் சொன்னா? லைசன்ஸ் வச்சுருக்கேன் கேட்கு இல்லையா? அந்த மாதிரி தான் நமக்கு இந்த ஜட உலகத்தில் அரசாங்கம் நிறைய சலுகை கொடுக்குது. அதே சமயம் அரசாங்கத்துடைய சட்டத்திட்டமும் இருக்கு. அரசாங்கத்துடைய சட்டத்திட்டத்தை பின்பற்றவங்க நல்ல குடிமக்கள், அதை செய்யாதவங்க துஷ்பிரயோகம் பண்ணுறோம். ரைட்? அப்போது அவங்க சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணும்போது அவங்க அரசாங்கத்தினால் தண்டிக்கப்படுறாங்க, ஃபைன் போடுறாங்க, கோர்ட்டில் போடுறாங்க, கேஸ் போடுறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் பகவானுக்கு எதிராக ஜீவாத்மா தன் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யும்போது அவருக்காக வேண்டி பிரம்மா இந்த ஜட உலகத்தை படைக்க வேண்டியது. அவருக்காக வேண்டி இந்த ஐவகை அறியாமை படைக்கப்பட்டது. அப்போது இன்றைக்கே மக்கள் கிருஷ்ணரை மறந்துருக்காங்க இந்த ஐவகை அறியாமைனால. ஏன் இந்த ஐவகை அறியாமை? ஜீவாத்மாவின் சுதந்திரத்தில் கிருஷ்ணா தலையிட விரும்புறதில்லை. அதுதான் ப்ரோப்பா எழுதியிருக்கார். ப்ரோப்பா என்ன சொல்கிறாரு, ரொம்ப அழகாக அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்கிறார். பகவானின் ஒரு அம்சமாகிய உருவாழ்க்கை பகுதி சுதந்திரமுடையதாகும். ஏனென்றால் அவர் பகவானின் குணங்களின் பகுதியினை பெற்றவராவார். ஓரளவு சுதந்திரமுடைய எவரும் சில வேளைகளில் அதனை தவறாக பயன்படுத்தலாம். கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்தா மிஸ்யூஸ் பண்ணும். குழந்தைகளுக்கு ஃபோன் கொடுத்து பாருங்க, சரிப்பா நீ கொஞ்ச நேரம் ஃபோன் வச்சுக்கோன்னா அது ஃபோன்லேயே பொழுதுன்னு இருப்போம். அப்போ என்னாச்சு? கொடுத்த சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் இல்லையா? ஃபோன் வேணும் அடம் பிடிச்சி ஃபோனை கையில் கொடுத்தோடனே
பொழுதன்னைக்கு அதிலே உட்காந்துருக்கு. அப்போ என்னாச்சு, கொடுத்த சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ஒருவர் அவர் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி அறியாமின் நோக்கி சரிந்து வீழ்வாரே ஆனால் கருணைமயமான பகவான் அந்த அந்த ஜீவாத்மாவை அவனை முதலில் காக்கவே முயல்கிறார். முதல்ல கிருஷ்ணர் வந்து நம்மளை காப்பாற்றணும் தான் நினைக்கிறார். கிருஷ்ணருக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை நம்மளை அவரை விட்டு போகணும்னு. எந்த அப்பாவுக்காவது பிள்ளைகள் தன்னை விட்டு போகணும்னு விரும்புவாங்களா? எந்த அப்பாவும் பிள்ளைகள் தன்னை விட்டு போகணும்னு விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி கிருஷ்ணரும் நம்மளை விட்டு அவரை விட்டு நம்ம பிரியணும்னு நினச்சாலும் கிருஷ்ணருக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் என்ன நடக்குது, அவர் தனது உண்மையான அடையாளத்தினை மறக்கும்படி பகவான் அவனுக்கு உதவுகிறார். சரி, வேற வழியே இல்லை, போய் தான் ஆவேங்கிறான். சரி போட்டு, வழியே இல்லை இல்லையா? அவர் அப்பா வந்து பசங்கள்லாம் ஒன்றா இருக்குன்னு நினைப்பாங்க. சரி, பையன் சண்டை போட்டு தனி கொடுத்துட்டு போவேம்மா, நான் தனியாக போகிறேன். முதல்ல அப்பா என்ன சொல்லுவார், இல்லைடா போக வேண்டாம், நீ என் கூட இரு. வேறு வழி இல்லாதப்போ சரி போ அப்படின்னு விட்டுரு. கூடுமான வரைக்கும் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, பசங்கள்லாம் ஒன்றா இருக்கணும், நம்ம கூட இருக்கணும். ஆனால் இவன் வந்து அப்பாவை கொடுத்த சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி நான் இங்கே கூட இருக்க மாட்டேன், எனக்கு இங்கே சுதந்திரம் கிடையாது, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா முதல்ல அவர் என்ன சொல்லுவார், போகாதரா இங்கேயே இருறான். அதே மாரி போகும்போது சரி போ, அவனுக்கு ஒரு தனியாக ஒரு வீடு கட்டி கொடுங்க இல்லையா? அவனுக்காக ஒரு வீடு கட்டி கொடுத்து அங்கே போனான். சரி, அவன் என்ன பண்ணுறான், அப்பாவோட வீட்டை விட்டு வேற ஒரு வீட்டில் போயிருக்கு. அப்போ என்னாச்சு, அப்பா வந்து வேற வழி இல்லாமல் அதை செஞ்சு கொடுக்குறாரு. ஆனாலும் அவர் தொடர்ந்து நரகத்தை நோக்கி சரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் தனது உண்மையான அடையாளத்தினை மறக்கும்படி பகவான் அவனுக்கு உதவுகிறார். கீழான நிலைக்கு ஒரு உயிர்வாளி சரிந்து செல்வதற்கு உதவுவதனால் அவர் தனது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தியதன் மூலம் அங்கே அவரால் மகிழ்ச்சியுடன் இருக்க முடிகிறதா என்பதை காண அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கிறார். பார்த்தீங்களா, ஜீவாத்மா வந்து கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சாச்சு. ஜீவாத்மாவை நம்ம கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சு இந்த ஜட உலகத்துக்கு வந்துட்டோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா, பிறவிதோறு இதே தான் முயற்சி பண்ணுறோம். ஓரொரு பிறவிலையும் விலங்குகள், மனுஷங்க என்ன முயற்சி, நான் அனுபவிக்கணும், நான் கட்டுப்படுத்தணும், நான் எஜமானனாக இருக்கணும். ஆனால் என்ன ஆகுது, பிறவிதோறு ஏமாற்றம் தான் வரும். புலன்பு அனுபவிக்கலான்னு ஏமாற்றம் தான் வருது. அதனால அவனுக்கு ஒரு சந்தர்ப்பமாக கொடுத்துட்டார் பகவான். சரி போ, நீ முயற்சி பண்ணி பாரு, 14 லோகத்தையும் சுற்றிட்டு வா, 14 லோகத்தையும் சுற்றிட்டு வான்னு. இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஓ நான் வந்து இன்னும் அமெரிக்கா போவே இல்லை, நான் இன்னும் இத்தாலி போனதே இல்லை, லண்டன் போனதே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம எவ்வளோ சரீரம் மாறி எங்கெல்லாமோ பிரயாணம் பண்ணிட்டோம். அமெரிக்கா, இத்தாலி, லண்டனை பற்றி சொல்ல என்ன இருக்குது, 14 லோகத்தையும் சுற்றியாச்சு. மேலே பிரம்மலோகத்திலிருந்து கீழே பாதாள லோகம் வரைக்கும் ஒரு ஜீவாத்மாவை நம்ம நினைவு கெட்டாத காலத்திலேருந்து மேலே பிரம்மலோகத்திலேருந்து கீழே பாதாள லோகம் வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஏமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே கோன பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. 14 லோகத்திலையும் சுத்தின்னு இருக்கிற ஜீவாத்மாவுக்கு அதில் பாக்கியம் பண்ணவனுக்கு குருவோடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை கிடைக்கும். அப்போ பக்திங்கிற விதை கிடைச்சிரும். அப்போது இந்த பௌதிக உலகில் இழிவான வாழ்க்கை வாழுகின்ற கட்டுப்பட்ட ஆத்மாக்களுக்கு அனைத்தும் தங்கள் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தியிருக்கின்றனர். ஆகையினால்தான் இந்த ஐவகை அஞ்ஞானம் அவர்கள் மீது திணிக்கப்படுகிறது. திணிக்கப்படுது. ஏன் திணிக்கப்படுது, நான் விரும்புகிறேன், அதனால சரி ஓகே கிருஷ்ணா அனுமதி கொடுக்குறார். பகவான் கீழ்ப்படிதல் உள்ள தொண்டர் அதனால் பிரம்மதேவன் காரணமாக இவற்றை பிரம்மதேவரின் தேவையின் காரணமாக, பிரம்மாவுக்கு இது படைக்கணும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, வேற வழி இல்லாமல் படைக்கிறார். பிரம்மா வந்து அட போய் இதெல்லாம் பண்ணணுமா, நம்ம அது வந்து ஒரு கெட்ட செயலாக பார்க்குறது. ஜீவன்கள் போய் பகவானை மறந்துருக்கிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு பிரம்மா விருப்பமே இல்லாமல் செய்கிறார். ஆனாலும் அவர் தனது செயலில் மகிழ்ச்சி அடையவில்லை. இதுதான் வைஷ்ணவர்.
ஒரு வைஷ்ணவர் எப்போவுமே வந்து வைஷ்ணவா பரதுக்க துக்கி கிருபாம்புதி. மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்து அவர் வருத்தப்படுவேன். நல்லா வேணும்னு நினைக்க மாட்டார். நல்லா வேணும் நல்லா வேணும். நாமளாக இருந்தால் அப்படி தான் சொல்லுவோம். பார்த்தியா, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். நல்லா வேணும் நல்லா வேணும், இவங்களுக்கெல்லாம் தேவைதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பிரம்மா என்ன பண்ணுறாரு, வருத்தப்படுறாரு. சே, இது மாதிரி ஜீவாத்மாக்கெல்லாம் பகவானை மறந்து போய் அறியாமையினால் தங்கள் தவறாக அடையாளப்படுத்திக்கிட்டு மரணத்தை பற்றி கூட தெரிஞ்சிக்காம மேலும் மேலும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கவலைப்படுறார். ரோப்பா அடுத்து என்ன எழுதுறாரு, ஏனென்றால் பகவானின் உண்மையான பக்தர் ஒருவர் தனது உண்மையான நிலை நின்று கீழே விழுவதை காண சகித்து கொள்ள மாட்டார். ஒரு ஜீவாத்மா வீழ்ச்சி அடைகிறத பக்தரால் பொறுத்துக்க முடியாது. இவங்க கிருஷ்ணாட்ட போக வேண்டியவங்க, கிருஷ்ணர்கிட்ட இருக்க வேண்டியவங்க அப்படின்னு அதனால் அவங்க கவலைப்படுவாங்க. உணர்தலுக்கான பாதையை பற்றி கவலைப்படாதவர்கள் கூட பகவான் அவரது நாட்டம் நிறைவேற்றுவதற்காக அனைத்து வசதியும் அளிக்கிறார். பிரம்மதேவரும் இதை நடைமுறைக்கு நிச்சயம் உதவி செய்தார். அப்போது முக்கியமான காரணம் வந்து ஜீவாத்மா கிருஷ்ணரை மறந்துருக்கணும் அப்படின்னு தன் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தானே அனுபவிக்கணுங்கிறதுக்காக பகவான் வந்து பிரம்மா மூலமாக இந்த ஐவகை அறியாமையை படித்தார். இப்போ பிரம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறார். அப்போது பிரம்மதேவர் அதாவது பிரம்மாவுடைய பதவியோட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பிரம்மா வந்து ஒரு ஜீவாத்மா, ரொம்ப புண்ணியம் பண்ண ஜீவாத்மா பிரம்மாவுடைய பதவிக்கு போகலாம். அப்போ பிரம்மா என்ன நினைக்கிறாரு, சே என்னடா வாழ்க்கை இது, எனக்கு கர்வம் தான் வருது. அது போன அத்தியாயத்தில் ப்ரேயர் பண்ணார், எனக்கு கர்வமே வரக்கூடாது. அப்போ பிரம்மா என்ன நினைக்கிறாருக்கு, பிரம்மாவுடைய பதவி ஆனால் நான் ரொம்ப எளிமையான ஒரு பணிவான பக்தனாக இருக்கணும், ஒரு சாதாரண கீழ்குளத்தில் பிறந்து பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ பிரம்மா யார் அவதாரம் பண்ணார், ஹரிதாஸ் தாக்கூர், பிரம்ம ஹரிதாஸ். பாருங்கள், அப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மதேவர் ஹரிதாஸ் தாக்கூர் அவதாரம் பண்ணார். ஏன்னா அவருக்கு பிரம்மாவுடைய வேலையை காட்டிலும் அது பகவானுக்கு செய்யக்கூடிய சேவை தான். அந்த பதவியை காட்டிலும் பிரம்மாவுக்கு எது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து எப்போவுமே பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அவருக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட். பிரம்மாவுடைய பதவி, பெயர், புகழ், நான் சிருஷ்டிகர்த்தா, நான் எல்லா தேவர்களுக்கும் தலைமையானவன், இதெல்லாம் பிரம்மா விரும்பலை. அதை வந்து பகவானுடைய சேவைக்காக எடுத்துக்கிட்டார். அதை வந்து பகவானுடைய சேவைக்காக எடுத்துக்கிட்டார். அப்போ எதை விரும்புகிறார் அவர், எப்போவுமே ஜீவாத்மாக்கள் மேலே கருணை காமிக்கணும், ஜீவாத்மாக்கள் எப்படியாவது பகவான்கிட்ட திரும்ப அனுப்பணும், அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்கணும், அதை தான் விரும்புகிறார். அதனால தான் பிரம்மாவே ஹரிதாஸ் தாக்கூராக வந்து. அது மட்டும் இல்லை, பிரம்மா மட்டும் இல்லை, பலராமரே நித்யானந்தரா வந்து. चैतन्य महाप्रभु कृष्णा रजेंद्र नंदन होय सचिसुदा होयले से बलराम होयले निताय वृंदावन कृष्णर सची माताவுடைய குழந்தையாகவும் பலராமர் நித்யானந்தரா இந்த பூமியில தோன்றினார். எதற்காக? இந்த கட்டுண்ட ஜீவாத்மா பந்தப்பட்ட வாழ்க்கையில என்னை மறந்து அறியாமையில் இருக்காங்க, பௌதிகத்தில் மூழ்கி இருக்காங்க. இதுதான் நம்ம 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அத்வைதருடைய பிரார்த்தனை. அத்வைத ஆச்சாரியர் மகாவிஷ்ணு சதாசிவம் அவர் என்ன பிரார்த்தனை பண்ணாரு? ஓ பகவானே கிருஷ்ணா, இந்த ஜட உலகத்தில் பௌதிக வாழ்க்கையில் மூழ்கி போயிருக்காங்க மக்கள்லாம், அறியாமையில் இருக்காங்க, ஐவகை அறியாமையில் இருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து பௌதிக கல்வியில் ரொம்ப சிறந்திருக்காங்க, பெரிய பாண்டித்யம்லாம் இருக்காங்க. ஆனால் உங்களை மறந்துட்டாங்க, உங்களுக்கு பக்தி பண்ணுறதே இல்லை, அதெல்லாம் நீங்கள் வரணும் அப்படின்னு அத்வைத ஆச்சாரி சிங்கம் போல கர்ஜிக்கிறார். கர்ஜித்து சைதன்ய மகாபுரம் இங்கே வர வைக்கிற, கிருஷ்ணரே சைதன்ய மகாபுரம் வர. அப்போது கிருஷ்ணர் சைதன்ய மகாபுரம் வரும்போது பலராமன் நித்யானந்த பிரபு, நித்யானந்த பிரபு 2 பேரும் பரம கருணா,
ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. இவங்களை விட கருணை வாய்ந்தவங்களை பார்க்கவே முடியும். பரம கருணா பகுதுயி ஜனா நிதாய் கௌரச்சந்திரா சப அவதாரா சரசிரோமானி கேவலானந்த கண்டி. ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க கௌரங்கர் நித்யானந்தர். பரம கருணா பாகு துயி ஜனா, துயினா ரெண்டு, ஜன ரெண்டு பேர், துயி ஜன நிதாய் கௌரச்சந்திரா சப அவதார சர சிரோமணி, எல்லா அவதாரத்துக்கும் சிகரம் மாதிரி. சப அவதாரா சர சிரோமணி, எல்லா அவதாரங்களையும் சிகரம் மணிமகுடமா திகழக்கூடியவங்க கௌரங்கர் நித்யானந்தர். சரி, வந்து என்ன பண்ணாங்க? ரெண்டு பேரும் வந்து என்ன எதுக்காக வந்தாங்க? கேவல ஆனந்தக்கு, வெறுமனே சந்தோஷம் கொடுக்கிறது. துக்கத்திலையும் அறியாமையிலும் கவலையிலையும் மூழ்கி இருக்கிற ஜீவாத்மாவுக்கு வெறுமனே சந்தோஷம் கொடுக்கிறது. கேவல ஆனந்த கண். பஜோ பஜோ பாய் சைத்தன்யானி தாய் சுதிர்தா விஸ்வாச கோரி. அதனால லோச்சன் தாஸ் தாக்கூர் கேட்கிறாரு, பஜோ பஜோ பாய் சைத்தன்யானி தாய், ஓ ஜீவாத்மாவே, நீ சந்தோஷமா இருக்கணுமா, ஆனந்தமா இருக்கணுமா, சைத்தன்யருடைய புகழ்பாடு, நித்யானந்தருடைய புகழ்பாடு. சரிங்க, அதுக்கு ஏதாவது பே பண்ணணுமா, ஏதாவது கொடுக்கணுமா? இப்போ நம்ம யாராவது நம்மக்கிட்ட வந்து யாராவது ஏதாவது கொடுத்தா இதுக்கு ஏதாவது நான் கொடுக்கணுங்களான்னு கேட்போம். ஒருத்தர் வந்து ஒரு பென் கொடுக்குறாரு, இல்லை ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. ஐயோ இவர் எனக்கு கொடுக்குறாரு, நீங்கள் இதுக்கு நான் எதாவது கொடுக்கணுமா? இல்லை இல்லை வேணாம் வேணாம் வச்சுக்கோங்க, ஒன்றும் வேணாம் இல்லையா? நம்ம எங்கே ஒரு இடத்துல போனால் யாராவது பொருள் தருவாங்க, அந்த பொருளை கையில் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிப்போம், ஐயோ அதை வாங்குறமே ஏதாவது கொடுக்க வேண்டாமா, ஏதாவது கொடுக்கணுங்களா? இல்லை இல்லை வேணாம் வச்சுக்கோங்க. இல்லை இல்லை சொல்லுங்கள், நான் எதாவது கொடுக்கணும். இல்லை நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க, நான் எதாவது கொடுக்கணும், உங்களுக்கு திரும்ப கொடுக்கணும். அப்படின்னா லோச்சன் தாஸ் தாக்கூர் என்ன சொல்கிறாரு? பஜோ பஜோ பாய் சைத்தன்ய நிதாய் சுதிர்தா விஸ்வாச கோரி. அதனால் ஓ ஜீவாத்மாவே, நம்பிக்கையோட சைத்தன்யமா அப்படி நாமத்தையும் நித்யானந்தோட நாமத்தையும் பாடுங்க, பகவானுடைய புகழ் பாடுங்க. சரி சுவாமி, நீங்கள் இதை ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து இதை இலவசமாக கொடுக்குறீங்க, அதுக்கு நான் எதாவது திரும்ப கொடுக்க வேண்டாமா? இப்போ நமக்கு யாராவது ஒரு கிஃப்ட் கொடுத்தா என்ன, இப்போ நம்ம எதாவது கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா? நமக்கு யாராவது ஒரு பரிசு கொடுத்தா நம்ம திரும்ப ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைப்போம். அப்போ லோச்சன் தாஸ் கேட்குறாரு, சொல்கிறாரு, சைதன்ய மகாபுரு நித்யானந்த பிரபு ரெண்டு பேரும் மகாமந்திரம் கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்க புகழ் பாடுங்க. அப்போ ஏதாவது அதுக்கு எதாவது நான் திரும்ப கொடுக்கணுமா? ஆமாம்மா. அது என்ன கொடுக்கலாம்? புலனிபத்தை தியாகம் பண்ணுங்க, புலனிபத்தை விட்டுருங்க. ஏன்னா புலனிபம் பக்தியும் ஒரே லைனில் போகாது. புலனிபம் பக்தியும் ஒரே லைனில் போக முடியாது, எதிரெதிரானது. ஏன்னா பக்தி வந்து கிருஷ்ணனுடைய புலன்களை திருப்திப்படுத்துறது, பௌதி வாழ்க்கை தற்புலன்களை திருப்திப்படுத்தி. அப்போ லோச்சன் தாஸ் என்ன சொல்றாரு? லோச்சன் தாஸ் தாக்கூர், பஜோ பஜோ பாய் சைத்தன்ய நிதாய் சுதிர்தா விஸ்வாச கோரி விஷய சாதியா சேரா சிமாஜியா முகே போலோ ஹரி ஹரி, முகே போலோ ஹரி ஹரி, ஹரி ஹரின்னு சொல்லுங்க. ஹரியோட நாமத்தை சொல்றதுக்கு ஓ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு எவ்வளோ கருணை வாய்ந்தவங்க, ஹரிநாமத்தை நமக்கு சும்மா கொடுத்துருக்காங்களே, எதாவது கொடுக்கணுமா? ஆமாம். என்ன கொடுக்கணும்? புலன்பத்தை தியாகம் பண்ணிடுவோம். அது எதுக்காக? நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்காக. நம்ம கிருஷ்ணவோட உள்ள முன்னேற்றம் அடையணும்னா, நாமத்தை சொல்லணும்னா புலன்பத்தை தியாகம் பண்ணணும். தேக்கோ ரே பாய் திரிபுவனே நாய் ஏ மானோ தயாலு தாத்தா பசுபா கி ஜுகாரே பாசா நவிதாரே சுனி ஜான்ரா குணகாட்டா. லோச்சன் தாஸ் சொல்றாரு, பாருங்க, தேக்கோ ரே பாய், ஓ என் அருமை பக்தர்களே, நண்பர்களே, மக்களே, பாருங்க, திரிபுவனே நாய், 3 உலகத்திலையும் போய் பாருங்க, வேணாம் 3 உலகத்துக்கு போய் பாருங்க, இவங்களை விட கருணை வாய்ந்தவங்க யாரும் இருக்க முடியாது. சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவோட கருணை வாய்ந்தவங்க யாரும் இருக்க முடியாது. சாட்சி வேணுமா? சாட்சி வேணுமா? பசு பாக்கி ஜுகாரே பாசன விதாரே. ஜாரிகண்டா காட்டு வழியா போகும்போது சைத்தன்ய மகாபிரபு யானை, குதிரை, சிங்கம், சிறுத்தை, புலி, கரடி, ஓனா எல்லாரையும் பாட வச்சார். சைத்தன்ய மகாபிரபு ஜாரிகண்டா காட்டு வழியா போறார். அப்போ மகாபிரபு 2 கை உயர்த்திண்டு ஹரே கிருஷ்ணா
கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே கீர்த்தனை பாடிட்டே போறாரு. மகாபிரபு தரிசனம் பண்ணனால சிங்கமும் வரிக்குதிரையை கட்டி பிடிச்சி நடனம் ஆடுது. வரிக்குதிரைக்கு சிங்கத்தை கண்டா பயம், ஓடிடும். ஆனா ரெண்டும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கு, ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கு. கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. வரிக்குதிரை கண்ணில இருந்தும் சிங்கத்துக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் வருது. அது நாம சொல்லிட்டு இருக்கு. பசுன்னா விலங்கு. பசு பாக்கி ஜுகாரு பாசன விதாரு. விலங்கு கூட சேன் பண்ண வச்சார். சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை என்னது? விலங்குகளை கூட, பாம்பு மயிலும் நடனம் ஆடிட்டு இருக்கு. மயிலை கண்டா பாம்புக்கு பயம், ஆனா ரெண்டும் நடனம் ஆடிட்டு இருக்கு. சிங்கம் புலி சிறுத்தைக்கெல்லாம் வந்து காட்டெருமை வரிக்குதிரை இதெல்லாம், இந்த காட்டெருமை வரிக்குதிரையெல்லாம் இதை பார்த்தா பயந்து போகும். ஆனா அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து நடனம் ஆடிட்டு இருக்கு. தேசமே இல்லை, எந்த மிருகத்துக்குள்ளேயும் தேசம் இல்லை, பொறாமை இல்லை, சண்டை போடல. ஏன்னா மகாபிரபுடைய கருணை. மகாபிரபு பார்த்த உடனே அவங்க குணமே மாறி போயிடுது. மகாபிரபு தரிசனம் பண்ணனால அந்த மிருகங்களுடைய குணம்லாம் மாறி போய் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் ஒன்றா டான்ஸ் பண்ணிட்டு பசு பாக்கி ஜுகாரே பாஷனா விதாரே சோனி ஜான்ரா குணகாத்தா. யாரு இவங்க குணங்களை பத்தி சொல்றது? சம்சாரே மாஜியா ரோகிலே பாரியா சேபாதே நகிலோ ஆசா அப்பானா காரமா புஜாயே சமானா காயே லோச்சன தாசா. அவர் என்ன பாடுறாரு? லோச்சன் தாஸ் தாக்கூர் ஆச்சாரியர் ரொம்ப பணிவா பாடுறாரு. நீங்க பாருங்க, நான் வந்து இந்த பௌதிக வாழ்க்கையில மூழ்கி போயிருக்கேன். சம்சாரே மாஜியா ரோகிலே பாரியா, இந்த பௌதிக வாழ்க்கையில நான் இருக்கேன். யமராஜ் என்னை மன்னிக்கவே மாட்டாரு. யமராஜன் கட்டாய தண்டனை கொடுக்க போறாரு. சம்சாரே மாஜியா ரோகிலே பாரியா சேபாதே நகிலோ ஆசா. ஏன் வந்து எனக்கு யமராஜ் தண்டனை கொடுப்பாரு? நான் பௌதிக வாழ்க்கையில் மூழ்கி இருக்கனால பக்தியை விட்டுட்டேன். சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தருடைய பாதத்தை சரணடையில, அதனால நான் அந்த மனித வாழ்க்கை கிடைச்சி வீணாக்கிட்டேனே. சம்சாரே மாஜியா ரோகிலே பாரியா சேபாதே நகிலோ ஆசா. அதனால இந்த லோச்சன் தாஸ் தாக்கூர் ரொம்ப துரதிருஷ்டசாலி. சம்சாரே மாஜியா ரோகிலே பாரியா சேபாதே நகிலோ அப்பானாக்காரமா புஜாயே சமான். நான் என்ன செய்வேன் அப்படின்னு ரொம்ப பணிவா பாடிட்டு இருக்கு. அவரு ஆச்சாரியர். அவர் சைதன்யமா அப்படியே மிக நெருக்கமான பிரியமான பக்தர் அவர் லோச்சன் தாஸ் தாக்கூர். அவர் என்ன பாடுறாரு? என்னை யமராஜ் மன்னிக்க மாட்டார். அப்போ அவரே அப்படி பாடினா நம்மளோட நிலைமை இல்லைன்னு. ஸோ அதனால இந்த ரெண்டு பேரோட கருணை வாழ்ந்தவங்க யாருமே கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு பரம கருணா. அதனால நித்யானந்த பிரபுடைய கருணை, அவர் இந்த பூமியில வந்து எல்லா ஜீவன்களுக்கும் கிருஷ்ண பக்தி கொடுக்குற ஒரு மார்க்கெட்டே ஓப்பன் பண்ணிட்டார். நதியா கோத்ருமே நித்யானந்த மகாஜான். நதியா மாவட்டத்தில் நித்யானந்த பிரபு ஒரு மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கார். அந்த கடை வீதியில் எல்லாரும் கூப்பிட்டு, வாங்க எல்லாரும் இந்த ஹரிநாமத்தை சொல்லுங்க, இதை எடுத்துக்கங்க அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட் பண்றார். நித்யானந்த பிரபு குரு தத்துவம், ஆச்சாரியர். பகவானே ஆச்சாரிய ஸ்தானத்தை எடுத்துட்டு அவரே பக்தி விநியோகம் பண்றார். அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு எஜமானர் ஒருத்தர் அவர் நிலத்தை அவரே வைக்கலாம், அதுக்கப்புறம் அவர் யாருக்கா பவர் கொடுப்பாரு, அவங்க வைக்கலாம். அப்போ பகவான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு கூப்பிட்டு சொல்றார், நித்யானந்த பிரபு நீங்க ஒரு கிராமத்திலேயும் நகரத்திலேயும் போய் கிருஷ்ணநாமத்தை பிரச்சாரம் பண்ணுங்க. நித்யானந்த பிரபு முழுமுதற் கடவுள், ஆனால் அவரு மகாபிரபுடைய புகழை பரப்புறார். எப்படி பலராமர் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுவாரோ, எப்படி லக்ஷ்மணன் ராமருக்கு சேவை பண்ணுவாரோ, அதே மாதிரி நித்யானந்த பிரபு சைதன்ய மகாபுக்கு சேவை பண்ண. சைதன்ய மகாபுரி புகழ் பரவணும் அப்படின்னு நித்யானந்த பிரச்சாரம் பண்றார். நித்யானந்த பிரபு அவர் புகழை பிரச்சாரம் பண்ண, பகவானுடைய புகழை பிரச்சாரம் பண்ண. அதுதான் ஆச்சாரி. அவர் ஆச்சாரிய ஸ்தானத்தை ஏற்றினார், குருவுடைய ஸ்தானத்தை ஏற்றினார்.
இப்போ நித்யானந்த பிரபு ஆதி குரு, அவர் தான் குரு தத்துவம். குருமார்கள் அவருடைய பிரதிநிதிகள். நம்முடைய சம்பிரதாயத்தில் குருமார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த குருமார்கள்லாம் வந்து நித்யானந்தருடைய பிரதிநிதி. ஸோ நித்யானந்த பிரபு சக்தி அளிக்கிறார். நித்யானந்த பிரபுடைய சக்தி இல்லாமல் ஒருத்தரால் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும். பலராம் ஆன்மீக வாழ்க்கைக்கு பலம் வேணும்ல. கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம்னா ஆத்மீக பலம். கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு ஆன்மீக பலம் வேணும். அந்த ஆத்மீக பலத்தை தருபவர் பலராம். அந்த பலராமர் நித்யானந்த பிரபு வந்து அவர் அந்த ஆன்மீக சக்தி கொடுக்கும். அதனால நம்ம இன்னைக்கு நித்யானந்த பிரபுவோட பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா பலராமர் காரணமற்ற கருணையினால கிருஷ்ணரும் பலராமரும் கலியுகத்தில் சைதன்யரும் நித்யானந்தரும் வந்து காரணமற்ற கருணை. ஒரே ஒரு நோக்கம்தான், வேற எந்த நோக்கமும் இல்லை. பகவானுக்கு இந்த ஜட உலகத்தில் வந்து ஆக வேண்டிய வேலை ஒன்றும் கிடையாது. பகவானுக்கு இந்த ஜட உலகத்தில் ஆக வேண்டிய வேலை இருக்கா? சரி, ஜீவாத்மாவுக்கு தான் ஜட உலகத்தில் ஆக வேண்டிய வேலை இருக்கா? ஜீவாத்மாவுக்கு ஜட உலகத்தில் ஆக வேண்டிய வேலை ஒன்றுமே கிடையாது. தேவையில்லாமல் இந்த உடம்பு எடுத்துட்டு கஷ்டப்படும். அதனால ஜீவாத்மாவுக்கு இந்த ஜட உலகத்தில் வேலை ஒன்றும் கிடையாது இல்லையா? நமக்கு ஜெயிலில் என்ன வேலை? நமக்கு ஜெயிலுக்கு போட்டு வேலையே இல்லை. தேவையில்லாமல் ஜெயிலில் போய் கஷ்டப்பட்டு ஏதாவது குற்றம் பண்ணிட்டு, குற்றம் பண்ண தான் ஜெயிலுக்கு போவான். யார் ஜெயிலுக்குள்ளே போவா? குற்றம் பண்ணுவாங்களாம். அப்போ நம்ம ஏன் இந்த ஜட உலகத்தில் இருக்கிறோம்? குற்றம் பண்ணலாம் ஜட உலகத்தில் இருக்கிறோம். பாவிகள். கிறிஸ்தவர் சொல்கிற மாதிரி, ஓ பாவிகளே, உங்களை ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணுவார், அந்த பரிசுத்த ஆவியை பிரார்த்தனை செய்யுங்கள். ஆண்டவரே, இந்த பாவிகளை விடுவித்து விடுங்கள், அவர்கள் பாவங்களை வெறுத்து விடுங்கள், அந்த பாவிகளை வெறுத்து விடாதீர்கள், இயேசுவின் ரத்தம் என்னை புனிதப்படுத்தும் அப்படின்லாம் கிறிஸ்தவர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நித்யானந்த பிரபு கருணை கடல். சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு அவங்களுக்கு ஜட உலகத்தில் வேலை கிடையாது. நக்காரணம் கரணம் வித்தது. அவர் இங்கே வந்து செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஆனாலும் காரணமற்ற கருணையினால் வந்து அவங்க இந்த பூமியில் ஒரே குறிக்கோள் தான், இந்த கட்டுண்ட ஜீவாத்மாவை பகவான்கிட்ட திரும்ப அனுப்பணும், அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி கொடுக்கணும். வேற ஒரு காரணம் கிடையாது. காரணமற்ற கருணை. யோசிச்சு பாருங்க, இப்போ கலியுகம் நடக்குது. கலியுகத்தில் ஏதாவது தேவர்கள் பூமிக்கு வந்தான்னு கேள்விப்பட்டிருக்குமா? இந்திரன் பூமியில் வந்து அவதாரம் பண்ணிட்டு அனுபவிக்கிறாரு, அவதாரம் எடுத்திருக்கிறாரு. அப்புறம் அந்த தேவதை வந்திருக்காங்க, இந்த யாருமே வரமாட்டாங்க. கலியுகத்தில் யாரும் வர தயாரா இல்லை. எந்த தேவதையும் கலியுகத்தில் வர தயாரா இல்லை. முந்தைய யுகத்திலேயாவது மன்னர்கள் யாகம் பண்ணும்போது, பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் யாகம் பண்ணும், தேவர்கள் நேரடியாக வந்து யாக பிரசாதம் வாங்கிக்குவாங்க. முந்தைய யுகங்களில் மன்னர்கள்லாம் யாகம் பண்ணுவாங்க, ராஜாக்கள்லாம். அப்போ தேவதை கூட நேர்லேயே வந்து பிரசாதம் வாங்கிக்குவாங்க. ஆனால் இன்னைக்கு கலியுகத்தில் தேவதைகள்லாம் இங்கே வர தயாரா இல்லை. தேவர்களே இந்த பூமியில் வர தயாரா இல்லை. ஆனால் பகவான் வர்றார். தேவாதி தேவன், ஆதி தேவன், அவர் தான் ஆதி தேவன். கிறிஸ்தவர் சொல்றாங்க தேவதூதன் வருகிறார். தேவதூதன் வருகிறார். ஆனா அதுல என்ன விசேஷம்? தேவாதி தேவனே வந்திருக்கார். அப்போ பகவான் என்ன பண்றாரு? சில நேரம் வந்து அவரே நேரடியாக வராரு, சிலப்போ அவருடைய தூதர்களை அனுப்பிச்சு வைக்கிறார். இது அவருடைய காரணமற்ற கருணை. பகவானும் அவர் தூய பக்தர் இந்த பூமிக்கு வர்றது, அவங்களுக்கு இங்கே வேலை ஒன்றும் கிடையாது. ஒரே வேலை தான், நம்மளை திரும்ப அழைச்சிட்டு போகணும். இந்த முட்டாள்களை வந்து திரும்பி எப்படியாவது பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ராமானுஜ ஆச்சாரியர், மாத்வாச்சாரியர், இப்போ அடுத்தடுத்து அந்த மாதம் ஃபுல்லாகவே எவ்வளோ பண்டிகை. ராமானுஜர் மறைவு தினம், மத்வாச்சாரியர் மறைவு தினம், வராகர் அவதார தினம், நித்யானந்த பிரபு தோன்றிய தினம், அத்வைத ஆச்சாரியர் தோன்றிய தினம், ரகுநாத் தாஸ் கோசாமி மறைந்த தினம், அடுத்தடுத்து வந்து ரகுநாத் தாஸ் கோசாமி, ரகுநந்தன் தாக்கூர்,
ரகுநந்தன் தாக்கூர், அவங்க பேர் என்னது, சைத்தன்ய மாப்பிள்ளை மனைவி விஷ்ணுபிரியா தேவி மறைந்த தினம், விஸ்வநாத் சக்கர் தாக்கூர் தோன்றிய தினம், அடுத்தடுத்து இவ்வளோ ஃபங்க்ஷன் இந்த மாதம், இவ்வளோ பண்டிகை. இப்போ எப்படி கருணையோடு இருக்கார் பகவான், அவரு இறங்கி வராரு, தனது தூய பக்தர்களை அமுச்சு வைக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் இங்கே ஒரு பிஸ்னஸும் கிடையாது, ஆனால் ஒரே நோக்கம்தான், நம்ம எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கணும், நம்மளை எப்படியாவது பகவான்கிட்ட திரும்ப அழைச்சின்னு போகும். அதனால நம்ம நித்யானந்த பிரபுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவருடைய புகழை வந்து நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். நித்யானந்தோட கருணை, அவருடைய புகழ். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.